தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேற்று லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்சில் ரொம்பவே தெளிவாக அந்த காக்கா கழுகு கதையோட கான்ட்ரவர்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. நம்ம தலைவரோட ரசிகர்களில் கூட நிறைய பேர் வந்து போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. இனி விஜய்னாவை திட்டக்கூடாது, விஜய்னாவை பேசுகிறத நிறுத்திக்கலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா தலைவரே சொல்லிட்டாரே அப்படின்னு. ஆனால் இதையும் விஜய் ரசிகர்கள் ஒரு சிலர் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, விஜய்க்கு என்னமோ தலைவர் பயந்து இப்படி சொல்லிட்டா மாதிரி சோசியல் மீடியாக்களில் போஸ்ட் போட்டுட்டு சுற்றுறாங்க. அதாவது இவனுங்க அடித்த அடியில் தான் தலைவர் வந்து இப்படி மாற்றி பேசுகிறாராம். நியாயப்படி பார்த்தோன்னா விஜய் தான் தலைவர் பேசின இந்த டைலாக்கை பேசியிருக்கணும். ஆனால் விஜய் வந்து அப்படி பேசலை. இருந்தாலும் தலைவர் வந்து அவ்வளோ பெருந்தன்மையாக விஜய் அவர்களை வந்து பற்றி பேசி அவர் இவ்வளோ உயரத்தில் இருக்கார், அதனால் அவரையும் என்னையும் கம்பேர் பண்ணாதீங்க, அது எனக்கு மரியாதை இல்லை, அவருக்கு மரியாதை இல்லைன்னு அவ்வளோ தெளிவாக சொல்லியும் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, அவர் பயந்ததனால் அப்படி பேசுகிறாரு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இத்தனைக்கும் தம்பிமார்கள் அரசியலுக்கு வேற வரானுங்க போல். ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்டையும் இவனுங்க வம்பு இழுக்கிறானுங்க அப்படின்னா இவனுங்க அரசியலுக்கு வந்து என்னத்தை நொட்ட போகிறாங்க? எல்லா ரசிகர்கள்ட்டையும் வம்பிழுத்து வச்சு யாரோட ஓட்டை வாங்க போகிறாங்க? இந்த மாதிரி ஃபேன்ஸை வச்சுக்கிட்டு விஜய்னா எப்படி தான் அரசியலுக்கு வர்றதுக்கு முடிவெடுத்தார் அப்படின்னு தெரில. சரி, ஓகே, விஜய்னாவே ஒரு மேடையில் காக்கா கழுகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி நக்கலாக சிரித்தவர் தானே. இப்போ அவருடைய ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்க? திருந்தினாங்கன்னா அவங்க அரசியலுக்கு நல்லது, அவங்க எதிர்காலத்துக்கு நல்லது. இல்லை இப்படி தான் பேசிகிட்டே இருப்போம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தான் அது பிரச்சனை. அது புரிஞ்சால் சரி.